சானி சா ரிமகமரே கம பாமகரே சததபா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்கால 33வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக உங்களை அழைப்பதில் மரியாவிஷன் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவிஷன் உங்களை அழைக்கின்றது, வரவேற்கின்றது, நீங்கள் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்றது, ஜெபிக்கின்றது. இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். இந்த இறைவார்த்தையான லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 21 5 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருந்தது என்று சிலர் பேசிக்கொண்டனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பேரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடம் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பேரின் போட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு மைய கருவாக இருக்கக்கூடியது திகில் உறாதீர்கள், திருப்பம் பெறுங்கள். திகில் வேண்டாம், திருப்பம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். திகில் வேண்டாம், திருப்பம் வேண்டும். அலகாபாத்திலிருந்து லண்டனுக்கு செல்லுகின்ற விமானத்தில் பயணிகள் 200க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். செல்லுகின்றது விமானம். ஆனால் அது தரை மட்டத்திலிருந்து எழும்பியவுடனே ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னதாகவே தரையில் விழுந்து விடுகிறது. பயணிகள் 200க்கு மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள். அதற்கு மேற்பட்டவர்கள் தரையில் இருந்தவர்கள் இறக்கின்றார்கள். இவ்வாறாக நாம் செய்திகளை பார்க்கின்ற பொழுது திகில் உறுகின்றோம்.
பேனிக் ஆகின்றோம். ஆனால் அந்த விமானத்திலிருந்து ஒருவன் மட்டும் தப்பித்து விடுகின்றான். ஒரே ஒருவன் மட்டும் தப்பித்து விடுகிறான். அவன் கதவு அருகிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவன் எப்படி தப்பித்தான் என்று பல்வேறு யூகங்கள் இருக்கின்றன. பல்வேறு யூகங்கள். அதில் ஒரு மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், நான் நினைக்கின்றேன், அவன் திகில் உறவில்லை, பேனிக் ஆகவில்லை. ஏதோ நடக்கப் போகிறது என்று தெரிகிறது. கதை திறக்கின்றான், கீழே குதிக்கின்றான். ஒரே ஒருவன் மட்டும்தான் தப்பித்திருக்கின்றான். இது அவனுடைய சமயோஜித புத்தி என்று சொல்லக்கூடிய விவேகமான புத்தியாக இருக்கிறது என்றும் பலர் சொல்லுகின்றார்கள். பல்வேறு தியரிகள், பல்வேறு கோட்பாடுகளை மக்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மனிதன் மிக கவனமாக இருந்திருக்கிறான். காரணம், அப்பொழுதுதான் அந்த அந்த விமானமானது மேலே எழும்புகிறது. எழும்புகின்ற பொழுது யாரும் தூங்கி கொண்டிருக்க மாட்டார்கள், விழித்து தான் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் விழித்து கொண்டவர்கள் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் பிழைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதைவிட முன்னேற்பாடாக இந்த மனிதன் இருக்கின்றான். ஏதோ நடக்கப் போகிறது அறிந்தவுடன் வாசலறையை திறக்கின்றான், கீழே குதிக்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணியில், இறைவார்த்தையினுடைய பின்னணிகளில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கடைசி காலம் வந்து விடுமோ அதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரோ என்ற சிந்தனைகளும் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. காரணம், பல்வேறு இடங்களிலே போர்கள் நடக்கின்றன. குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், ஏழைகள் கொல்லப்படுகிறார்கள். அங்கே அணுகுண்டுகள் வீசப்படுகின்றன. போர்க்களம் பயங்கரமாக இருக்கிறது. கட்டடங்கள் இடித்து தகர்க்கப்படுகின்றன. நாடுகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்படுகின்றன. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற பூமியிலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வருமோ, 3ஆம் உலகப் போர் வந்தால் அதில் அணுகுண்டு வீசப்படுமோ, நாடுகளெல்லாம் அழிந்து விடுமோ, மனித குலமே அழிந்து விடுமோ என்று சொல்லுகின்ற திகில் நமக்குள்ளே இருக்கிறது. உள்ளூரில் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாலையிலே செல்லுகின்ற 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் இடித்து நொறுக்கி ஆட்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கின்றோம். நோய்களை பார்க்கின்றோம், கொள்ளை நோய்களை பார்க்கின்றோம். மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிகின்றதை பார்க்கின்றோம். சொல்ல முடியாத துயரத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நோயைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது உலகம் அழிந்து விடுமோ என்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்ல, அப்படி அல்ல, பயப்பட வேண்டாம், திகில் உற வேண்டாம் என்று சொல்கிறார். திகில் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. திகில் உறுதல், அதைத்தான் ஆங்கிலத்தில் பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. பேனிக் ஆகும்போது, திகில் வரும்போது நம்முடைய மூளைகள் அதிகமாக வேலை செய்யாது, சிந்தனை வேலை செய்யாது. மாறாக அதே நேரத்தில் தைரியமாக இருக்கின்ற பொழுது வேலை செய்யும். அந்த சூழ்நிலைகளில் நாம் நம்மை காத்து கொள்ள முடிகிறது. எனவே தான் அங்கிருந்து வேகமாக ஒரு வாகனம் வருகிறது என்றால் திகில் அடைந்து விட்டோம் என்றால் ஒரு வேளை அது வந்து நம்மை இடித்து விடுமோ என்று சொல்லக்கூடிய விதத்தில் நாம் பயந்து விடுகின்றோம். பயம் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நம்மால் எதையும் சரியாக செய்ய முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 2வதாக மனித குலத்தை அழித்து ஒழிக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொல்கிறது. ஒரு இனமே ஒரு ஊரில் இருக்கின்ற இன்னொரு ஊரில் இருக்கின்றவர்களை கொல்லுகின்றார். நான் பார்க்கின்றோம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள். அந்த இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது மற்ற இஸ்லாமிய நாடுகள் சேரவில்லையே. அதே ஒரே இனம்தானே, ஒரே மதம்தானே, ஆனால் சேரவில்லை. இது ஒரு பெரிய உலக சிந்தனையாக இருப்பதை பார்க்கிறோம். உலக சிந்தனையாக இருப்பதை பார்க்கின்றோம். அனைத்து அரபிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இந்த இஸ்லாம் நாடுக்காக அணி சேரவில்லை. அப்படி என்று சொன்னால் வேறு பிரிவினைகள் இருக்கின்றன என்று அர்த்தமாகின்றது. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய இறைவார்த்தையை சொல்லக்கூடிய பணியை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்துச் செல்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்படும், உங்களுக்குள்ளே எதிரிகள் ஏற்படுவார்கள். உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றவர்கள் ஒருவேளை உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களுக்கு செல்வார்கள், வழக்கு கொடுப்பார்கள், வழக்கு தொடுப்பார்கள். நீதிமன்றங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார். இயேசுவின் பொருட்டு அவருடைய பணியின் பொருட்டு நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றால் எது பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை, திகில் வர வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கின்றோம் நம்முடைய மத்தியில் ஸ்டான் சுவாமி என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு மனிதரை கொலை செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள், தீர்த்து கட்டிவிட்டார்கள். பார்க்கின்றோம்.
அதுபோல் அவரோடு இருந்தவர்களுக்கு இன்று திகிலாக இருக்கிறது. திகில் அடைந்துள்ளார்கள். இனி இந்த பணியை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய திகைப்பில் இருக்கின்ற பயத்தில் இருக்கின்றார்கள். பலரும் தலைமறைவாக இருப்பதை பார்க்கின்றோம். இதுதான் திகில் ஊட்டக்கூடிய சூழ்நிலைகள் என்று சொல்லக்கூடிய. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா விதமான மைனாரிட்டி மக்களும் சிறுபான்மையினர்களும் இன்று பயந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் பயந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பயந்து கொண்டு பெரும்பான்மை இனத்தோடு சேர்ந்து கொண்டு அடக்குகின்ற அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து கொண்டு செயல்படுவதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், உண்மை பேசினால் நீதிக்காக நின்றால் எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், நீதிமன்றங்களை இழுத்துச் செல்லும், ஆனால் பயப்பட வேண்டாம், தலை நிமிர்ந்து நில்லுங்கள், தைரியமாக நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற தைரியத்தை ஆண்டவர் இந்த நற்செய்தி வழியாக கொடுக்கிறார். எனவே திகில் உற வேண்டாம், திகில் வேண்டாம், திருப்பம் வேண்டும். என்ன வேண்டும்? திருப்பம் வேண்டும். மனதிலே திருப்பம் வேண்டும், வாழ்வில் திருப்பம் வேண்டும், உயர்ந்த கொள்கைகள் வேண்டும், உயர்ந்த மதிப்பீடுகள் வேண்டும். அந்த மதிப்பீடுகளுக்காக நாம் நிற்கின்ற பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திலே நாம் பார்க்கின்றோம், கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஊரகங்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்று தைரியமாக உண்மை உரைக்கின்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு நாம் பெருமைப்படுவோம். உண்மை உரைக்கின்ற, உழைப்பை கொடுக்கின்ற, முன்னேறுகின்ற, அறிவை வளர்த்து கொள்ளுகின்ற, பகுத்தறிவு பாதையிலே செல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். திகில் உறுதல் அல்ல, திகில் வேண்டாம், திருப்பம் வேண்டும் என்பதை மனதிலே இருத்துவோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, பல்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் குழப்பமடைந்து திகில் உறுகின்றோம், திசை மாறுகின்றோம், தயங்குகின்றோம், பயப்படுகின்றோம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்தரணும். பயம் அடைகின்ற, திகிலுறுகின்ற, சரியாக சிந்திக்காமல் இருக்கின்ற, திட்டமிடாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து எங்களை மாற்றியறலும். நாங்கள் அனைவருடைய இறைவார்த்தையை கேட்டு தைரியத்தோடு உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டிய ஆற்றலை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன்.